அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிரிய போகிறது. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்க போகிறார்கள். ஸோ அதிமுக பிஜேபி வந்து கூட்டணியிலிருந்து வேண்டாம் அப்படி சொல்லி பிரிக்க போகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிஜேபி தான் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிய போகிறது. என்னடா வளர்ற, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு இப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு உருவாகும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒருவேளை வந்து வெற்றி பெற்று விட்டால் அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சாதனை. முக்கியமாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இது வரைக்குமே திமுக வந்து தொடர்ந்து 2வது முறை வந்து வெற்றி பெற்றது கிடையவே கிடையாது. இப்போ வந்து வெற்றி பெற்று விட்டால் அது வந்து திமுகவில் வந்து ஒரு பெரிய சாதனையாக, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக வந்து இருக்கும். அதே சமயம் இந்த முறை வந்து திமுக வெற்றி பெற்று விட்டால் பிஜேபி வந்து தமிழகத்தில் அடுத்த 5 வருஷத்துக்கு நுழையவே முடியாது. ஏன்னா வந்து சனாதன எதிர்ப்புல வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால திமுகவை இந்த டைம் வந்து தோற்கடித்து ஆக வேண்டும். ஸோ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற தாட்ல வந்து விஜய் அவர்கள் இருக்காங்களோ அதை விட பல மடங்கு வந்து பிஜேபி வந்து இருக்கு. ஸோ அதிமுகவும் இருக்கு. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தி திமுக வந்து தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணி திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆல்ரெடி வந்து அது அமித்ஷாவுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் இந்த கூட்டணி வந்து திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு. அதனால தான் வந்து திரு விஜய் அவர்களை, திரு திருமாவளவன் அவர்களை, அதுக்கப்புறமா மதிமுகவை, அதுக்கப்புறமா வந்து தேமுதிக, பாமக இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டணியில் இணைப்பதற்கான பிளான் வந்து அதிமுக எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறதோ அதை விட வந்து பிஜேபி தலைமை வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாரும் சொல்ல விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி, மதிமுகவும் சரி, தேமுதிகவும் சரி, இவங்க எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுக கூட்டணியிலே நாங்கள் வந்து இணைந்து விடும். ஆனால் அதில் பிஜேபி இருக்குது. ஸோ பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் கட்சி வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் திருமாவளவன் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக கூட எங்களுக்கு நல்ல நட்பு வந்து இருக்குது, அதிமுக கூட கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது, ஆனால் அதில் பிஜேபி வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. அப்போவே வந்து அதிமுகவுக்கு சின்னதாக வந்து ஒரு டவுட் வந்து இருந்தது. அதே மாதிரி விஜய் அவர்களும் அதிமுகவோட கூட்டணியில் வைக்கிற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து விஜய் அவர்களுக்கு பிஜேபி தான் முதல் எதிரி. ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் வந்து விஜய் அவர்கள் வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பிஜேபி இருக்கனால வந்து அதிமுக கூட்டணி சேர்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கான். ஸோ அதனால் என்ன பிளான் வச்சு பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டுமா? ஸோ பிஜேபி வெளியேறினா பிஜேபிக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிஜேபிக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக தோற்கடிக்க வேண்டும். திமுக தோற்கடித்தால் அதிமுக உதவியோடு வந்து அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல் வந்து மீண்டும் வந்து வெற்றி பெற்று விடலாம். அதனால ஒருவேளை வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டா அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் அவர்கள் சேருவாங்க, திருமாவளவன் அவர்கள் சேருவாங்க, மதிமுக சேரும், தேமுதிக சேரும். இந்த மாதிரி வந்து கட்சிகளாம் அதிமுக கூட சேரும் போது வந்து அது வந்து அதிமுகவுக்கு பெரிய பலமாக மாறிவிடும். ஸோ வந்து விஜய் மட்டுமே வந்து அதிமுக கூட சேர்ந்தாலே அது வந்து அதிமுகவுக்கு கண்மூடித்தனமான பலமாக மாறிவிடும். ஈஸியாக வந்து திமுக வந்து தோல்வியை வந்து பெற்றுவிடும். அப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பெற்றுவிட்டால் அது வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படி சொல்லி விஜய் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆட்சி தான் வந்து 2026 நடக்கும். அதுக்கப்புறமா வந்து நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பிஜேபி வந்து அதிமுக சப்போர்ட்டை விட வந்து பிஜேபி உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு பிளானை தான் வந்து பிஜேபி வந்து பண்ணிட்டு இருக்கு. வேணா பாருங்க, எலெக்ஷன் நெருங்கும் சமயத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி பிரிந்துவிடும். ஈவன் வந்து பிஜேபியை வெளியே போய்விடும். அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம், திருமாவளவன் இவங்க எல்லாமே வந்து ஒரே கூட்டணியாக வந்து இணைவாங்க. அது வந்து ஒரு பெரிய சவாலான கூட்டணியாக திமுகவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும்?